Hello friends, welcome back to Press to Teach. Deep dive into Python series இன்னைக்கு நம்ம Max module and அதில் இருக்க functions தான் பார்க்க போறோம். So வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஸோ லாஸ்ட் வீடியோஸில் நம்ம கொஞ்ச நாளாகவே மேக்ஸ் பற்றி பார்த்துட்டு இருக்கோம். ஸோ நம்ம நம்பர்ஸ்னால் என்னன்னு பார்த்தோம், அண்ட் அதில் நம்பர் இருக்கும், இன்டீஜர் இருக்குது, ஃப்ளோட் இருக்குன்னு பார்த்தோம். தென் நியூமரிக்கல் ஆப்ரேட்டர்ஸான ப்ளஸ், மைனஸ், மாடுலோ ஆப்ரேட்டர், எக்ஸ்போனன்ட் ஆப்ரேட்டர், ஃப்ளோட் டிவிஷன் இதெல்லாம் பார்த்தோம். அண்ட் ஃபைனலாக ஆப்ரேட்டர் ப்ரெசிடென்ஸ் பார்த்தோம். அண்ட் இப்போ என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா மேக்ஸ் ஃபங்க்ஷன்ஸ் தான் பார்க்க போகிறோம். அதாவது மேக்ஸ் மாடியூல்குள்ளே இருக்கக்கூடிய மேக்ஸ் ஃபங்க்ஷன்ஸ் தான் பார்க்க போகிறோம். ஸோ வாங்க மாடியூல்னா என்னன்னு பார்க்கலாம். ஸோ மாடியூல் அப்படின்றது என்னன்னா, நீங்க அதை வந்து ஒரு டூல் பாக்ஸ் மாதிரி வச்சுக்கோங்களேன். ஓகே, ஸோ இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வீட்டிலலாம் டூல் பாக்ஸ் வச்சுருப்பாங்க. ஸோ அதை நம்ம அடிக்கடி யூஸ் பண்ண மாட்டோம் இல்லையா, அது இருக்கும். எப்போயாவது ஒரு தடவை எதாவது ஒரு பிரச்சனைனா அந்த டூல் பாக்ஸ் இருக்கும். ஸோ அந்த டூல் பாக்ஸ்குள்ளே என்னென்ன இருக்கும் அப்படின்னா, ஃபார் அன் எக்ஸாம்பிள் ஸ்க்ரூ டிரைவர் இருக்கலாம், கட்டிங் பிளேயர் இருக்கலாம், ஹேமர் இருக்கும். ஸோ அதை நம்ம எப்போவுமே யூஸ் பண்ண மாட்டோம் இல்லையா. திடீர்னு இப்போ வீட்டில் வந்து ஒரு ஆணி அடிக்கணும் அப்படின்னா அப்போ தான் நம்ம வந்து அந்த டூல் பாக்ஸ் தேடுவோம். ஸோ அந்த டூல் பாக்ஸில் இருக்கக்கூடிய அந்த ஹேமர் எடுத்து நம்ம அந்த வாலில் ஆணி அடிக்கிறது இல்லை கட்டிங் பிளேயர் வச்சு ஏதாவது ஒர்க் பண்ணுறதுலாம் பண்ணுவோம். முடிச்சோன்னா அந்த டூல் பாக்ஸ் எடுத்துகிட்டு போய் ஓரமாக வச்சுருவோம். ஸோ இதே தான் ஃப்ரெண்ட்ஸ் மாடியூல் அப்படின்றது பைத்தான் ப்ரோக்ராமிங்கில் பண்ணுது. ஸோ மாடியூல்குள்ளே என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு யூஸ் ஆகலாம் அப்படின்னு சொல்லி பைத்தான் கெஸ் பண்ண நிறைய ஃபங்க்ஷன்ஸ் எல்லாத்தையுமே அவங்க ஒரு மாடியூல்குள்ள ஸ்டோர் பண்ணி வச்சிருக்காங்க. ஸோ நமக்கு வேணும் அப்படின்னு நினைச்சோம்னா அந்த மாடியூலை நம்ம கால் பண்ணி அதுக்குள்ள இருக்கக்கூடிய வேரியபிள்ஸ், அதுக்குள்ள இருக்கக்கூடிய கிளாஸஸ், அதுக்குள்ள இருக்கக்கூடிய ஃபங்க்ஷன்ஸை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதுதான் மாடியூல் அப்படின்றது. ஸோ இதுக்கு வந்து இது வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக எப்போ இருக்குது அப்படின்னா, நம்மளோட கோடை வந்து ஆர்கனைஸ்டாக வச்சுக்கிறதுக்கு. ஸோ ஒரு ப்ராஜெக்டில் இருக்கக்கூடிய கோடை வந்து நீங்கள் நிறைய ப்ராஜெக்டில் யூஸ் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா அப்போ, அண்ட் மெயின்டைன் பண்ணுறதுக்கும் ரொம்ப நீட்டாக ரொம்ப ஈஸியாக இருக்கும். டூல் பாக்ஸ் வச்சு மெயின்டைன் பண்ணுற மாதிரி ஒரு மாடியூலாக வச்சு நம்ம மெயின்டைன் பண்ணோம்னா ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் பைத்தானில் வந்து நிறைய ஸ்டாண்டர்ட் மாடியூல்ஸ் இருக்குது. அதாவது இன்பில்டாகவே பைத்தானில் நிறையா இருக்குது. ஃபார் அன் எக்ஸாம்பிள் கேலண்டர் மாடியூல், டைம் மாடியூல், டேட் டைம் மாடியூல், ஐட்ரேட்டர் டூல் மாடியூல், ஓஎஸ் மாடியூல். ஸோ இந்த மாதிரி நிறைய உள்ள இருக்கு. ஸோ அதில் ஒன்று தான் மேக்ஸ் மாடியூல் அப்படின்றது. நம்ம இன்னைக்கு அந்த மேக்ஸ் மாடியூல் பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ மேக்ஸ் மாடியூல் வச்சு ஒரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம். ஸோ இந்த மேக்ஸ் மாடியூல் இருக்கு இல்லையா, ஸோ இந்த மேக்ஸ் மாடியூல் அப்படின்றது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சயின்டிஃபிக் கால்குலேட்டர் மாதிரி. ஸோ மேக்ஸில் என்னென்ன ஃபங்க்ஷன்ஸ் எல்லாம் தேவைப்படும் அப்படின்னு பைத்தான் யோசிச்சு மேக்ஸ் மாடியூல் ஒன்று கண்டுபிடிச்சி அதுக்குள்ளே எல்லா ஃபங்க்ஷனுமே போட்டு வச்சுருக்காங்க. எப்படி இந்த ஒரு சயின்டிஃபிக் கால்குலேட்டருக்குள்ள எல்லா ஃபங்க்ஷனும் டிஃபைன் பண்ணி அது எல்லாமே ஒரு பட்டன் கிளிக்கில் கொடுத்துருக்காங்க இல்லையா. ஸோ ஃபார் அன் எக்ஸாம்பிள் இப்போ இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு லாக் பட்டன் இருக்குது, சைன் பட்டன் இருக்குது, காஸ் இருக்குது, டேன் இருக்குது. ஸோ இது எல்லாமே என்ன பண்ணோம் அப்படின்னா அந்த பட்டனை கிளிக் பண்ணிட்டு அந்த ஃபங்க்ஷனில் நம்ம என்ன வேல்யூ பாஸ் பண்ணணுமோ அந்த வேல்யூ பாஸ் பண்ணிங்கன்னா அதோட அவுட்புட் வரும். ஸோ ஃபார் அன் எக்ஸாம்பிள் இந்த மாதிரி ஒரு சைன் இருக்கும். ஸோ இது வந்து என்ன பண்ணணும்னா ஸ்கொயர் ரூட் கண்டுபிடிச்சி கொடுக்கும். ஸோ அந்த ஃபங்க்ஷனை வந்து இந்த பட்டன்ல டிஃபைன் பண்ணியிருப்பாங்க இல்லையா, இந்த மாதிரி ஒரு சைன் இருக்கு இல்லையா, ஸோ இதில் டிஃபைன் பண்ணியிருப்பாங்க. ஸோ அதே ஃபங்க்ஷனை பைத்தானில் வந்து ஸ்கொயர் ரூட் அப்படின்ற எஸ்கியூஆர்டி அப்படின்னு ஒரு ஃபங்க்ஷனுக்குள்ளே டிஃபைன் பண்ணியிருப்பாங்க. ஸோ நீங்கள் வந்து உங்களோட கோடிங்கில் வந்து எங்கேயாவது ஸ்கொயர் ரூட் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் சிம்பிளி மேக்ஸ் ஃபங்க்ஷன் அப்படின்னு கால் பண்ணிவிட்டு அதுக்குள்ளே இருக்கக்கூடிய இந்த ஸ்கொயர் ரூட் ஃபங்க்ஷன் எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ உங்களுக்கு வந்து மாடியூல்லாம் என்ன அப்படின்றது புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இப்போ வாங்க மேக்ஸ்குள்ள இருக்கக்கூடிய ஃபங்க்ஷன், அதாவது மேக்ஸ் மாடியூல்குள்ள என்னென்ன ஃபங்க்ஷன்ஸ் இருக்கு, என்னென்ன வேரியபிள்ஸ் இருக்கு, இது எல்லாத்தையுமே பார்க்கலாம். ஸோ லெட்ஸ் ஸ்டார்ட். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ரவுண்ட் ஆஃப். இந்த ரவுண்ட் ஆஃப் அப்படின்றது ரொம்ப சிம்பிளுங்க. ரியல் டைமில் நீங்கள் ரவுண்ட் ஆஃப் என்ன பண்ணுறீங்களோ அதுதான் இது பண்ணும். ஃபார் அன் எக்ஸாம்பிள் இப்போ நம்ம வந்து சில கடைகளில் வந்து நம்ம வந்து பார்த்துருப்போம் இல்லையா, பாயிண்ட்ல வந்து வரும். ஸோ 1 ரூபாய் அப்படின்னு 1.59 இல்லை 150 0.50 என்ன பண்ணுவாங்க, அதை ரவுண்ட் ஆஃப் பண்ணி நமக்கு வந்து மொத்தமாக அது 50 ரூபான்னு வாங்குவாங்க இல்லையா, அந்த மாதிரி தான். ஸோ ஃபார் அன் எக்ஸாம்பிள் இப்போ நீங்கள் வந்து ஒரு மளிகை கடைக்கு போகிறீங்க. ஸோ உங்களுக்கு பில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 9 ரூபாய் 90 பைசான்னு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அவங்க என்ன பண்ணுவாங்க, அதை அழகாக ரவுண்ட் ஆஃப் பண்ணி உங்ககிட்ட 10 ரூபாய் அப்படின்னு வாங்குவாங்க. இப்போ நீங்களே அம்மா கிட்ட காசு கேட்குறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். உங்கள் அம்மா வந்து தேடி பெருக்கி ஒரு 48 ரூபாய் கொடுத்தா நீங்கள் என்ன பண்ணுவீங்க, அம்மா இன்னும் ஒரு 2 ரூபாய் கொடுங்கம்மா, ரவுண்டாக 50 ரூபாய் ஆயிடும்னு கேட்போம் இல்லையா. அந்த ரவுண்டு தான் இந்த ரவுண்டும். ஸோ
இது என்ன பண்ணும் அப்படின்னா நீங்க இதுக்குள்ள ஒரு டெசிமல் நம்பர், அதாவது ஃப்ளோட்டிங் பாயிண்ட் நம்பர் பாஸ் பண்ணீங்க அப்படின்னா அதை உங்களுக்கு ரவுண்ட் பண்ணி கொடுக்கும். ஸோ அதுவே எனக்கு ஃப்ளோட்டிங் பாயிண்ட் வந்து மொத்தமா ரவுண்ட் பண்ண வேண்டாம், எனக்கு வந்து 4 டிஜிட் இருக்கணும் நம்பர், அதாவது பாயிண்ட்டுக்கு அப்புறம் 2 டிஜிட் இருக்கணும், பாயிண்ட்டுக்கு அப்புறம் 4 டிஜிட் இருக்கணும் அப்படின்னா அதை இந்த இடத்துல ஸ்பெசிஃபை பண்ணலாம். ஓகே, ஸோ வாங்க இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம். ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்களா 3 பாயிண்ட் ஒரு நம்பர் இருக்கு, எனக்கு 2 டெசிமல் தான் வேணும் பாயிண்ட்டுக்கு அப்புறம், இந்த 1 5 9 வேண்டாம் அப்படின்னா நீங்க வந்து அந்த நம்பர் கொடுத்துட்டு அது எத்தனை டிஜிட் ரவுண்ட் ஆஃப் பண்ணணும்ன்றதை மென்ஷன் பண்ணணும். ஸோ அதே மாதிரி 3.7 கொடுத்தீங்க அப்படின்னா நீங்க எதுவுமே மென்ஷன் பண்ணலன்னா அது ப்ராப்பரா இன்டீஜர் வேல்யூ மாதிரி அதை கன்வெர்ட் பண்ணிடும். ஸோ 3.7னா 4 அப்படின்னு ஆயிடும், 2.5 அப்படின்றது 5 ஆகும். இது கொஞ்சம் இருக்கிற மாதிரி இருக்குல்ல, 3.7ன்றது 4 ஆகுது, பட் 2.5ன்றது ஏன் 2 ஆகுது? ஸோ இதை வந்து என்னன்னு சொல்லுவாங்க அப்படின்னா பேங்கர்ஸ் ரவுண்டிங் ஆர் அன்பயாஸ் ரவுண்டிங்னு சொல்லுவாங்க. ஸோ நியரஸ்ட் வேல்யூ வந்து 0.5ல எது நியரஸ்ட் ஈவன் இருக்கோ அது எடுத்துக்கோ. ஸோ இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, பாயிண்ட்டுக்கு அப்புறம் 5 மட்டும் இருந்துச்சு அப்படின்னா பைத்தான் என்ன பண்ணும் அப்படின்னா நியரஸ்ட் ஈவன் நம்பர் எடுக்கும். ஓகே, வெறும் பாயிண்ட்டுக்கு அப்புறம் 5 மட்டும் இருக்கு அப்படின்னா அது வந்து ரவுண்ட் ஆஃப் பண்றப்ப நியரஸ்ட் ஈவன் நம்பர் எடுத்துக்கும். ஓகே, ஸோ இதை நம்ம எக்ஸிக்யூட் பண்ணி பார்த்துடலாம் வாங்க. ஓகே, ஸோ இது வந்து ஃபர்ஸ்ட் வந்து எனக்கு மேக்ஸ் அப்படின்ற மாடியூல் வேணுன்றதுக்காக நான் இந்த இடத்துல இம்போர்ட் அப்படின்ற கீவேர்டை வந்து யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ மேக்ஸ் அப்படின்ற மாடியூல் நேம் வந்து ஸ்பெசிஃபை பண்ணியிருக்கேன். ஸோ இந்த இடத்துல நான் பைத்தான் கிட்ட என்ன சொல்ல போறேன்னா, நான் இந்த ஃபைலில் வந்து மேக்ஸ் ரிலேட்டடாக நிறைய ஃபங்க்ஷன்ஸ் பண்ண போறேன். ஸோ நீ போயிட்டு எனக்கு வந்து மேக்ஸ் அப்படின்ற டூல் பாக்ஸ் எடுத்துடுவா, அந்த ஒரு பேக்கேஜ் எடுத்துடுவான்னு நான் சொல்றேன். ஸோ அதை தான் வந்து நான் இம்போர்ட் மேத் அப்படின்னு சொல்லிட்டேன். சொன்னதுக்கு அப்புறமேட்டு இப்போ நான் இந்த இடத்துல என்னோட ஃபங்க்ஷனான ரவுண்டை நம்ம எக்ஸிக்யூட் பண்ணி பார்க்கலாம். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் இதை ரன் பண்ணலாம். ஓகே, ஃபர்ஸ்ட் பாருங்க 3.5 இருக்கு. ஸோ 5க்கு மேலே இருந்துச்சுன்னா அது வந்து 4 அப்படின்னு எடுத்துக்குது இல்லையா. ஸோ அடுத்து 3.2 இருக்கு. ஸோ 5க்கு கீழே இருக்கிறதுனால 3 அப்படின்னு எடுத்துக்குது. 3.7 இருக்கு. ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா அது அகைன் அதை 4ன்னு எடுத்துக்குது. ஸோ இப்போ இந்த இடத்துல பாருங்க 4.5 இருக்கு. ஓகே, ஸோ இப்போ இதை ரவுண்ட் ஆஃப் பண்ணா உங்களுக்கு ஆன்சர் வந்து 5ன்னு வந்திருக்கணும் இல்லையா. பட் ஆனால் நமக்கு பாருங்க 4 அப்படின்னு தான் வந்திருக்கும். ஏன் அப்படின்னா இதுதான் வந்து அந்த பேங்கர்ஸ் ரவுண்டிங் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே, இதுதான் வந்து அந்த பேங்கர்ஸ் ரவுண்டிங் ஆர் அன்பயாஸ்டு ரவுண்டிங் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே, ஸோ என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா 3.5 வந்து ரவுண்ட் ஆஃப் பண்ணுறப்ப நெக்ஸ்ட் ஈவன் நம்பரான 4க்கு எடுத்துக்கிச்சு. பட் இங்கே 4.5 பண்ணுறப்ப ஈவன் நம்பர் வந்து பார்த்தீங்கன்னா 4 தான். ஸோ அதனால இது ஆன்சர் வந்து 4ன்னு கொடுக்குது. அதாவது ஒரு நம்பருக்கு அப்புறம் வெறும் 0.5 மட்டும் இருக்குன்னா அதுக்கு முன்னாடி என்ன இருக்குன்னு பார்க்கும். அதுக்கு முன்னாடி ஈவன் நம்பர் இருந்துச்சு அப்படின்னா அதே நம்பர் அதை எடுத்துக்கும். இல்லை ஆட் நம்பர் இருக்குன்னா நெக்ஸ்ட் ஈவன் நம்பர் என்ன இருக்கோ அதை எடுத்துக்கும். ஸோ இதை இன்னும் புரியறதுக்கு இப்போ பாருங்க. ஸோ இப்போ இந்த இடத்துல நான் வந்து 2.5 சாரி. ஸோ இப்போ ரவுண்ட் ஆஃப் ஃபங்க்ஷனுக்குள்ள நம்ம 2.5 பாஸ் பண்ணலாம். ஓகே, ஸோ அடுத்து வந்து சேம் ரவுண்ட் ஆஃப்குள்ள 1.5 பாஸ் பண்ணலாம். ஓகே, ஸோ இப்போ இந்த இடத்துல இதை மட்டும் நம்ம பிரிண்ட் பண்ணி பார்க்கலாம். ஸோ உங்களுக்கு ஒரு ஐடியா இருக்கும். ஸோ இது எல்லாத்தையுமே நம்ம கமெண்ட் பண்ணிடலாம், இதையும் கமெண்ட் பண்ணி விட்டுடலாம், கன்ஃபியூஸ் ஆகாமல் இருக்கும். ஓகே, ஸோ இப்போ இதை நம்ம பிரிண்ட் பண்ணி பார்க்கலாம். பார்த்தீங்களா இந்த இடத்துல 2.5 ரவுண்ட் ஆஃப் பண்ணப்பவும் உங்களுக்கு 2 தான் வந்திருக்கு, 1.5 ரவுண்ட் ஆஃப் பண்ணப்பவும் 2 வந்திருக்கு. ஏன் அப்படின்னா ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா பாயிண்ட்டுக்கு அப்புறம் 5 தான் இருக்கு. ஸோ பாயிண்ட்டுக்கு அப்புறம் 5 முன்னாடி ஈவன் நம்பர் இருந்ததுனால அது அந்த 2 அப்படின்ற ஈவன் நம்பரையே எடுத்துக்கிச்சு. இப்போ கீழே வந்து பார்த்தீங்கன்னா 1 அப்படின்றது ஆட் நம்பர், அதுக்கப்புறம் 0.5 இருக்கு. ஸோ இப்போ என்ன ஆயிருக்கு அப்படின்னா பேங்கர்ஸ் ரவுண்டிங் அதை அப்ளை ஆகி 2 அப்படின்னு கன்வெர்ட் பண்ணிருக்கு. ஸோ இது பாயிண்ட்டுக்கு அப்புறமா வெறும் 5 இருந்தா மட்டும்தான். இப்போ அதுவே பாயிண்ட்டுக்கு அப்புறமா ஒரு 6
இன்னும் ஒரு நம்பர் இருக்கு, எக்ஸ்ட்ரா ஒரு நம்பர் இருக்குன்னு வைங்கல. ஸோ இப்போ பாருங்க உங்களுக்கு அது 3ன்னு மாறி இருக்கும். ஓகே, ஸோ கன்ஃபியூஸ் பண்ணிக்காதீங்க ஃப்ரெண்ட்ஸ். இது வந்து ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் பைத்தான் 3ல. ஸோ அதனால தான் நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணேன். ஸோ வாங்க நம்ம ரவுண்டிங்கில் அடுத்து நம்பர்ஸ் பாஸ் பண்ணி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஸோ இப்போ இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு வந்து 2 நம்பர் இருக்கு. ஓகே, ஸோ இப்போ இந்த இடத்துல பாயிண்ட்டுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா நிறைய நம்பர்ஸ் இருக்கு. ஸோ எனக்கு வந்து பாயிண்ட்டுக்கு அப்புறம் வெறும் 3 டிஜிட்ஸ் வந்தால் போதும், இல்லை 2 டிஜிட்ஸ் வந்தால் போதும் அப்படின்னா நீங்கள் நம்பர் கொடுத்துட்டு அது எத்தனை டிஜிட்ஸில் வரணும், எத்தனை டிஜிட் பாயிண்ட்டுக்கு அப்புறம் எத்தனை டிஜிட்ஸ் வரணுன்றதை இதில் ஸ்பெசிஃபை பண்ணணும். ஸோ நான் ஃபஸ்ட்டு வந்து எனக்கு 3 டிஜிட்ஸ் வரணும்னு சொல்லியிருக்கேன். நெக்ஸ்ட் டைம் நான் வந்து 2 வந்தால் போதும்னு சொல்லியிருக்கேன். ஸோ இப்போ இதை பிரிண்ட் பண்ணீங்க அப்படின்னா பாருங்க, ஃபர்ஸ்ட் வந்து பாயிண்ட்டுக்கு அப்புறம் 3 டெசிமல்ஸ் எடுத்துகிட்டு வந்திருக்கு. அடுத்து பாயிண்ட்டுக்கு அப்புறம் 2 டெசிமல் எடுத்துட்டு வந்திருக்கு. ஸோ இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் ரவுண்டிங். ஸோ இப்போ நீங்க பைத்தான்ல ரவுண்ட் ஃபங்க்ஷன் கத்துக்கிட்டீங்க. ஸோ வாங்க நம்ம நெக்ஸ்ட் ஃபங்க்ஷன் கத்துக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் ஃபங்க்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா சீல் ஃபங்க்ஷன். ஸோ சீல் அப்படின்றது என்ன அப்படின்னா, நீங்க பாயிண்ட்டுக்கு அப்புறம் என்ன நம்பர் கொடுத்தாலுமே அதை அடுத்த நம்பரா தான் நமக்கு ரிட்டர்ன் பண்ண, அதாவது அது கூட ஒரு நம்பர் ஆட் பண்ணி கொடுப்போம். ஸோ பாயிண்ட்டுக்கு அப்புறம் நீங்க 1 கொடுத்தாலும் 2 கொடுத்தாலும் 3 கொடுத்தாலும் என்ன கொடுத்தாலும் சரி, நெக்ஸ்ட் ஹையஸ்ட் நம்பர் கொடுக்கும் அது. ஓகே, ஸோ அப் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே, ஸோ சீல் அப்படின்றது என்ன அப்படின்னா ரவுண்ட் அப். ஓகேவா, ரவுண்ட் அப் டு த நியரஸ்ட் இன்டீஜர். ஓகே, ஸோ ஃபார் அன் எக்ஸாம்பிள் சீலிங் வந்து எங்க இருக்கும், அப்ல தானே இருக்கும். ஸோ அதனால சீல் அப்படின்னா ஒரு நம்பர் பிளஸ் பண்ணி கொடுக்கும். பாயிண்ட்டுக்கு அப்புறம் எந்த நம்பர் இருந்தாலும் சரி அது கூட ஒரு நம்பர் ஆட் பண்ணி நெக்ஸ்ட் இன்டீஜரா கொடுக்கறது தான் சீல் அப்படின்றது. ஸோ இதோட சின்டாக்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா, இதோட எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா இப்படிதான் இருக்கும். ஸோ சீல் ஆஃப் 4.3 கொடுத்தாலும் உங்களுக்கு ஆன்சர் 5ன்னு வரும், 9.8 கொடுத்தாலும் 10ன்னு வரும். ஸோ சீல்ல வந்து நீங்க நெகட்டிவ் நம்பர்ஸ் வந்து அலோவ் பண்ணும். ஸோ வாங்க இதுக்கான எக்ஸாம்பிள் பார்த்துடலாம். ஸோ இப்போ இந்த இடத்துல பாருங்க, சேவ் பண்ணிக்கலாம். ஸோ டெர்மினல் கிரியேட் பண்ணிட்டு ஸோ இப்போ ரன் பண்ணலாம். ஸோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆன்சர் வந்து 444 தான் வந்திருக்கு. எய்தர் நான் 3.5 பாஸ் பண்ணாலும் எனக்கு 4 தான், 3.1 பாஸ் பண்ணாலும் 4 தான், 3.9 பாஸ் பண்ணாலும் 4 தான், ஏன் 3.9999999 இப்படி எத்தனை நம்பர் நான் பாஸ் பண்ணாலும் சரி எனக்கு அது நெக்ஸ்ட் இதுதான் எடுத்துட்டு வரும், 4 அப்படி தான் எடுத்துட்டு வரும். ஓகே, ஸோ வாங்க அடுத்த ஃபங்க்ஷன் பார்க்கலாம். ஸோ சீல், அடுத்து வந்து ஃப்ளோர். ஸோ இந்த நேமிங்லேயே உங்களுக்கு புரிஞ்சிருக்கும், சீல் அப்படின்றது ஒரு நம்பர் உங்களுக்கு ரவுண்ட் அப் பண்ணி கொடுக்கும், ஃப்ளோர் அப்படின்றது ஒரு நம்பர் டவுன் பண்ணி கொடுக்கும். ஓகே, ஸோ சீலிங்ன்றது அப்பு, ஃப்ளோர் அப்படின்றது டவுனு. ஸோ இது சின்டாக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா மேத் டாட் ஃப்ளோர் உள்ள வந்து ஒரு நம்பர் பாஸ் பண்ணும். பாஸ் பண்ணீங்க அப்படின்னா அதுக்கு இப்படி தான் அவுட்புட் இருக்கும். ஸோ மேத் டாட் 4.9 கொடுத்தாலும் அது வெறும் 4 தான் எடுத்துட்டு வரும், 7.2 கொடுத்தாலும் 2 தான் எடுத்துட்டு வரும். ஸோ வாங்க ரன் பண்ணி பார்க்கலாம். ஸோ இப்போ சீல வந்து நம்ம வந்து கமெண்ட் பண்ணிடலாம். ஸோ ஃப்ளோர் ஃபங்க்ஷன். ஸோ சீல் வந்து பார்த்தீங்களா, நம்ம எது கொடுத்தாலும் அடுத்த நியரஸ்ட் இன்டீஜரான 4 எடுத்துட்டு வந்துச்சு. இப்போ இந்த ஃப்ளோர் ரன் பண்ணி பார்ப்போம் என்ன அவுட்புட் வருதுன்னு. ஸோ இப்போ பார்த்தீங்களா, இப்போ நமக்கு 3 தான் வந்திருக்கு. ஸோ லாஸ்ட் டைம் வந்து நம்ம எந்த நம்பர் கொடுத்தாலும் அடுத்த நம்பரான 4 வந்துச்சு. இந்த தடவை நம்ம 3 பக்கத்தில் என்ன கொடுத்தாலும் டவுன், ஒரு ஸ்டெப் டவுன் போயிட்டு நமக்கு 3 வந்து பிரிண்ட் ஆயிருக்கு. ஓகே, ஸோ இதை கமெண்ட் பண்ணிட்டு வாங்க அடுத்த ஃபங்க்ஷன் என்னன்னு பார்க்கலாம். ஸோ அடுத்த ஃபங்க்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா ட்ரங்கேட் அப்படின்னு சொல்லுவாங்க. ட்ரங்கேட் ஃபங்க்ஷன் வந்து என்ன பண்ணும் அப்படின்னா, பாயிண்ட்டுக்கு அப்புறம் எந்த நம்பர் இருந்தாலும் அதை அப்படியே கட் பண்ணி விட்டுரும், அது வந்து கன்சிடர் பண்ணாது, அதை ரிமூவ் பண்ணி கொடுக்கும். ஸோ இது வந்து என்ன அப்படின்னா, டெசிமல் பாயிண்ட்டை வந்து நீங்கள் ரிமூவ் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ட்ரங்கேட் ஃபங்க்ஷன் வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மேத் டாட் TRUNCன்னு கொடுத்து நம்பர்ஸ் வந்து நீங்கள் டிஃபைன் பண்ணணும். டிஃபைன் பண்ணீங்கன்னா அது பாயிண்ட்டுக்கு அப்புறம் இருக்க நம்பர்ஸை வந்து கட் பண்ணிட்டு நமக்கு அவுட்புட் கொடுக்கும். ஸோ ஃபார் அன் எக்ஸாம்பிள் இப்போ இங்கே பாருங்க, சேவ் பண்ணிடலாம். ஸோ இப்போ இந்த எக்ஸாம்பிளில் நான் பாயிண்ட்டுக்கு அப்புறம் இவ்வளோ நம்பர்ஸ் கொடுத்துருக்கேன்.
ஸோ மேக்ஸ் டாட் ட்ரங்கேட் நம்ம பாயிண்ட்டுக்கு அப்புறம் எத்தனை நம்பர் கொடுத்தாலும் அது கன்சிடர் பண்ணாது. அதை கட் பண்ணிட்டு என்ன இன்டீஜர் இருக்கோ அதை மட்டும் தான் நமக்கு கொடுக்கும். ஸோ ஃப்ளோட்டிங் பாயிண்ட்ல என்ன நம்பர் இருந்தாலும் அதை வந்து அது கன்சிடர் பண்ணாது. ஸோ இதுதான் ட்ரங்கேட் ஃபங்க்ஷன். ஸோ வாங்க அடுத்த ஃபங்க்ஷன் பார்க்க போகலாம். ஸோ அடுத்த ஃபங்க்ஷன் பார்த்தீங்க அப்படின்னா ஏபிஎஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ ஏபிஎஸ் அப்படின்றது வந்து அப்சல்யூட் வேல்யூ கண்டுபிடிக்கிறதுக்கு. ஸோ இதோட இது பார்த்தீங்கன்னா மேக்ஸ் டாட் ஏபிஎஸ். ஓகே, ஸோ பைத்தான் 2.9 வரைக்கும் ஏபிஎஸ் அப்படின்னு இருந்துச்சு. 3 இருந்து எஃப் போட்டு ஏபிஎஸ் போட ஆரம்பிச்சிட்டாங்க. ஓகே, ஸோ வாங்க இது என்ன பண்ணுது அப்படின்றத பார்த்துட்டு வந்துடலாம். ஸோ ஏபிஎஸ் அப்படின்றது வந்து பைத்தான் 2.9ல ஒர்க் ஆகும். ஸோ பைத்தான் 3ல வந்து அதை வந்து எஃப் முன்னாடி சேர்த்துக்கணும். ஓகே, எஃப் போட்டு ஏபிஎஸ் அப்படின்னு நான் கொடுத்துருக்கேன். ஸோ இதோட வேலை என்னன்னா மைனஸ் சைன் இருக்கு இல்லையா, ஸோ அதை ரிமூவ் பண்ணிட்டு உங்களுக்கு வந்து ஒரு ஹோல் நம்பராக கொடுக்கும். ஸோ அதுதான் இதோட வேலை. ஸோ இதை ரன் பண்ணி பார்க்கலாம். ஸோ பார்த்தீங்களா, ஸோ இந்த இடத்துல வந்து நான் -2 -2.3ன்னு கொடுத்துருக்கேன். பட் இந்த பேவ் ஃபங்க்ஷன் மூலியமா அது வந்து முன்னாடி இருந்த மைனஸ் சைன் வந்து நமக்கு ரிமூவ் பண்ணி கொடுத்துருச்சு. ஓகே, ஸோ நம்ம நெக்ஸ்ட் ஃபங்க்ஷன் பார்க்கலாம் வாங்க. ஸோ நெக்ஸ்ட் வந்து நம்ம ஸ்கொயர் ரூட் ஃபங்க்ஷன் பார்க்க போகிறோம். ஸோ ஸ்கொயர் ரூட் ஃபங்க்ஷன் வந்து உங்களுக்கே தெரியும். ஸோ ஸ்கொயர் ரூட் ஆஃப் 16 வந்து 4 × 4. அப்போ வந்து 4 அப்படின்றது வந்து ஸ்கொயர் ரூட்ல வரும் இல்லையா. ஸோ மேக்ஸ்ல நீங்க ஸ்கொயர் ரூட்ல என்ன ஃபங்க்ஷன் படிச்சீங்களோ அதே ஃபங்க்ஷன் தான் பைத்தான்ல பண்றதுக்கு இந்த ஃபங்க்ஷன் .sqrt அப்படி வந்து யூஸ் பண்ணிக்கணும். ஓகே, ஸோ ஸ்கொயர் ரூட் ஆஃப்ன்ற ஃபங்க்ஷன் கால் பண்ணிட்டு நீங்க ஒரு நம்பர் பாஸ் பண்ணீங்கன்னா அந்த நம்பரோட ஸ்கொயர் ரூட் வேல்யூ என்ன அப்படின்றது உங்களுக்கு கிடைக்கும். ஸோ வாங்க ரன் பண்ணி பார்த்துட்டு வரலாம். ஸோ லாஸ்டா பார்த்த இந்த ஃபங்க்ஷனை நம்ம கமெண்ட் பண்ணிடலாம். ஸோ ஸ்கொயர் ரூட். ஓகே, ஸோ நான் இந்த இடத்துல ஸ்கொயர் ரூட் ஆஃப் 25 16 4 பார்க்க போகிறேன். ஸோ உங்களுக்கே ஆன்சர் தெரிஞ்சிருக்கும். ஸோ ஸ்கொயர் ரூட் ஆஃப் 25னா 5 × 5 25. ஸோ அப்போ 5 தான் ஸ்கொயர் ரூட். 16 அப்படின்னா 4 × 4. ஸோ அப்போ ஆன்சர் 4. 4 அப்படின்னா 2 2s are 4. ஆன்சர் வந்து 2 அப்படின்னு இருக்கும். ஸோ இப்போ இதை ரன் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா ஆன்சர் வந்து 5 4 2 அப்படின்னு வந்துருக்கு. ஸோ வாட் ஹேப்பன், இப்போ இங்கே வந்து ஸ்கொயர் ரூட் இல்லாத ஒரு நம்பர் இப்போ நான் 1 அப்படின்னு கொடுக்குறேன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ நமக்கு என்ன ஆகும் அப்படின்னு பார்க்கலாம். ஸோ அப்போ வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அதே நம்பர் வந்து திரும்ப வந்துடும். ஓகே, ஸோ 1க்கு வந்து ஸ்கொயர் ரூட் கண்டுபிடிக்க முடியாது. ஸ்கொயர் ரூட் ஆஃப் 1 வந்து ஆக்சுவலி 1 தான். ஏன்னா 1 × 1 1. ஸோ அதனால இப்போ நம்ம 2 ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஸோ 2 ட்ரை பண்ணீங்க அப்படின்னா அது பாருங்க பாயிண்ட்ல உங்களுக்கு ஆன்சர் கொடுத்துருக்கு. ஓகே, ஸோ வாங்க நம்ம இதை கமெண்ட் பண்ணிட்டு நெக்ஸ்ட் ஃபங்க்ஷன் போய் பார்க்கலாம். ஸோ நெக்ஸ்ட் ஃபங்க்ஷன் என்ன அப்படின்னா ஃபேக்டோரியல். ஓகே, ஸோ ஃபேக்டோரியல் வந்து யாருக்கு தெரியும் அப்படின்னு எனக்கு தெரியல. ஸோ ஃபேக்டோரியல் வந்து என்ன அப்படின்னா 5 × 4 3 2 1 அப்படின்னு கொடுப்பாங்க. ஸோ வாங்க நான் உங்களுக்கு ப்ரோக்ராமில் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ ஃபேக்டோரியல் ஆஃப் 5 அப்படின்னா ஸோ 5 × 4 × 3 × 2 × 1 இதுதான் வந்து ஃபேக்டோரியல் ஆஃப் 5 அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அதுவே ஃபேக்டோரியல் ஆஃப் 3 அப்படின்னா 3 × 2 × 1 அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே, ஸோ வாங்க நம்ம இதை ரன் பண்ணி பார்க்கலாம். ஸோ ஃபேக்டோரியல் ஆஃப் 5 வந்து பார்த்தீங்கன்னா அரவுண்ட் 120 வரும். ஸோ வாங்க இதை ரன் பண்ணி பார்க்கலாம். ஸோ பார்த்தீங்களா 120. ஏன் அப்படின்னா 5 × 4s are 20 ஆயிருக்கும். ஸோ 20 × 3s are 60 and 60 × 2s are 120. ஸோ அதனால ஆன்சர் வந்து 120. ஸோ ஃபேக்டோரியல் அப்படின்றது வந்து ஒரு மேத்தமெட்டிக்கல் கான்செப்ட். ஸோ உங்க எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ வாங்க நெக்ஸ்ட் வந்து அடுத்த ஃபங்க்ஷன் நம்ம பார்க்கலாம். ஸோ நெக்ஸ்ட் என்ன இருக்கு அப்படின்னா ஜிசிடி இருக்கு. ஜிசிடின்றது வந்து கிரேட்டஸ்ட் காமன் டிவிசர் ஆஃப் 2 or more நம்பர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இது என்ன அப்படின்னா இப்போ 4 16 இருக்குன்னு நினச்சிக்கோங்களேன். ஸோ இது வந்து எதுலலாம் போகும் அப்படின்னா 2 tablesல போகும் அண்ட் 4ல போகும். ஸோ இதில் வந்து எது கிரேட்டர் 4 தானே. ஸோ அப்போ நமக்கு ஆன்சர் வந்து 4ன்னு வரும். ஸோ இதுதான் வந்து கிரேட்டஸ்ட் காமன் டிவிசர் சொல்லுவாங்க. ஸோ இதுக்கு வந்து 2 நம்பர் நீங்கள் உள்ளே பாஸ் பண்ணணும். ஸோ மேக்ஸ் டாட் ஜிசிடி ஃபர்ஸ்ட் நம்பர் செகண்ட் நம்பர் நம்ம பாஸ் பண்ணணும். ஸோ அதுக்கான அவுட்புட் வந்து வரும். ஸோ
ஃபார் அன் எக்ஸாம்பிள் இப்போ நான் 12 18 பாஸ் பண்றேன் அப்படின்னா இதோட காமன் கிரேட்டஸ்ட் வந்து 6 தான். ஓகே, இது வந்து 2ல வந்து போகும், 3 டேபிள்ஸ்லயும் போகும், பட் வந்து ஹையஸ்ட் வந்து வேல்யூ வந்து 6 டேபிள்ஸ்ல போகும். ஸோ அதனால இதோட வேல்யூ வந்து 6. ஸோ வாங்க இதையும் ரன் பண்ணி பார்த்துடலாம். ஸோ ஃபேக்டோரியலுக்கான கோடை வந்து நம்ம இப்போ கமெண்ட் பண்ணிடலாம். ஸோ ஜிசிடி வந்து ரன் பண்ணி பார்க்கலாம். ஓகே, ஸோ ஜிசிடி ரன் பண்ணலாம். ஸோ பார்த்தீங்க அப்படின்னா 4-3 ஆன்சர் வந்திருக்கு. ஏன் அப்படின்னா 12-24 வந்து மேக்ஸிமமாக 12 டேபிள்ஸில் போகும், அதே மாதிரி 432 போகும். ஸோ 4ல் வந்து போகும். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா நான் வந்து நெகட்டிவ் நம்பர் பாஸ் பண்ணியிருக்கேன். ஓகே, ஸோ இப்போ என்ன ஆகுதுன்னு பாருங்கள். ஸோ நெகட்டிவ் நம்பர் பாஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு வந்து ஆன்சர் வரும். ஸோ இந்த இடத்துல என்ன ஆயிருக்கு அப்படின்னா 521. ஸோ இது வந்து காமனாக எந்த டேபிள்லையுமே போகாது இல்லையா. ஸோ 5 வந்து 5 டேபிள்ஸில் தான் போகும், அண்ட் 21 பார்த்தீங்கன்னா 7 டேபிள்ஸில் போகும், இல்லைனா 21 டேபிள்ஸில் தான் போகும். ஸோ இந்த மாதிரி இருக்கிறப்ப ஆன்சர் வந்து உங்களுக்கு 1 அப்படின்னு வரும். ஸோ ஜிசிடியில் நீங்கள் வந்து நெகட்டிவ் நம்பர்ஸ் கூட பாஸ் பண்ணலாம், தப்பில்லை. ஓகே, ஸோ ரன் பண்ணி பாருங்கள். இப்போ ஆன்சர் வந்து 5 அப்படின்னு வந்திருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஸோ இப்போ வந்து நம்ம திரும்ப பேக் டு த ஸ்லைட் போகலாம். ஸோ இப்போ நீங்கள் நிறைய மேக்ஸ் ஃபங்க்ஷன் கற்றுக்கிட்டீங்க இல்லையா. ஸோ இது மட்டும்தான் இருக்கா அப்படின்னா கிடையாது. ஸோ பவர் ஆஃப் வந்து கண்டுபிடிக்கிறதுக்கு வந்து math.pow யூஸ் பண்ணலாம். லாக் கண்டுபிடிக்க max.log அண்ட் சைன், tan, cos, இது மாதிரி நிறைய ஃபங்க்ஷன் வந்து அவைலபிளாக இருக்குது மேக்ஸ் மாடியூல்குள்ளே. ஸோ எல்லாமே நம்மளால் வந்து கற்றுக்க முடியாது, ஞாபகம் வச்சுக்க முடியாது. ஸோ அதுக்காக நம்ம என்ன பண்ணலாம்னா பைத்தானோட இந்த மேக்ஸ் டாக்குமெண்டேஷன் இருக்கு இல்லையா. ஸோ இந்த டாக்குமெண்டேஷன் வெப்சைட் ஓப்பன் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா என்னென்ன ஃபங்க்ஷன்ஸ் எல்லாமே இருக்குது நீங்கள் கொடுத்துருப்பாங்க. ஸோ நம்ம வந்து பார்த்தீங்களா math.cல் இருக்குது. ஸோ காம் அப்படின்னா காம்பினேஷன் சொல்லுவாங்க இல்லையா. மேக்ஸில் ஒரு கான்செப்ட் இருக்கும், காம்பினேஷன் பெர்மெண்டேஷன்ஸ்லாம் சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரி ஃபங்க்ஷன்ஸ்க்கு வந்து எப்படி பண்ணணும், அண்ட் காப்பி சைன் எப்படி பண்ணுறது, நம்ம பார்த்த ஃபேப் ஃபங்க்ஷன் இருக்குது. ஸோ ஃபேக்டோரியல் நம்ம டிஸ்கஸ் பண்ணோம் இல்லையா, ஃபேக்டோரியல் இருக்குது. ஸோ இந்த இடத்துல என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா ஃபேக்டோரியலில் வந்து இன்டீஜர் நம்பர் தான் கொடுக்கணும், நெகட்டிவ் நம்பர் கொடுக்கக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்படி கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து வேல்யூ வேற ரைஸ் ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதே மாதிரி ஃப்ளோர் கொடுத்துருக்காங்க, அண்ட் எஃப் மாட் அப்படின்னு ஒரு ஃபங்க்ஷன் இருக்குது. ஸோ அதே மாதிரி சம் இருக்குது, நம்ம பார்த்த ஜிசிடி இருக்குது. ஸோ அதே மாதிரி ஈஸ் க்ளோஸ், அந்த மாதிரி நிறைய மேக்ஸ் ஃபங்க்ஷன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல டிஃபைன் பண்ணியிருக்காங்க. ஸோ இது எல்லாமே நம்ம ஞாபகம் வச்சுக்கணுமான்னு கேட்டால் கண்டிப்பாக கிடையாது. ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா கான்ஸ்டன்ட் வேல்யூஸ்லாம் இருக்குது. ஸோ math.py நம்ம பிரிண்ட் பண்ணோம் அப்படின்னா ஸோ அதோட வேல்யூ வந்து இந்த மாதிரி வரும். ஓகே, ஸோ அதே மாதிரி math.e கான்ஸ்டன்ட்டோட வேல்யூ இது. ஸோ இன்ஃபினைட்னா இது, nan அப்படின்னா இது. ஸோ இந்த மாதிரி வந்து நிறைய திங்ஸ் இருக்குது. ஸோ இது எதையுமே வந்து நம்ம ஃபுல்லாக படித்து இல்லை ஃபுல்லாக தெரிஞ்சுட்டு ஞாபகம் வச்சுக்க முடியாது. ஸோ வென்எவர் வி நீட், நமக்கு வந்து ஒரு ஃபங்க்ஷன் வேணும் அப்படின்னா ஸோ அந்த டைமில் டாக்குமெண்டேஷனில் வந்து நீங்கள் செக் பண்ணி பார்க்கலாம். பாருங்கள், நம்ம ஜிசிடி பார்த்த மாதிரி எல்சிஎம் இருக்குது. ஸோ இந்த மாதிரி நீங்கள் அப்பப்போ உங்களுக்கு ஏதாவது வேணும் அப்படின்னா இந்த டாக்குமெண்டேஷனை விசிட் பண்ணி நீங்கள் வந்து அதுக்கான ஃபங்க்ஷன் வந்து கண்டுபிடிச்சிக்கலாம். ஓகே, ஸோ உங்களுக்கு மறக்காமல் சொல்கிறேன், இந்த வீடியோவில் நான் எந்த எக்ஸசைஸுமே உங்களுக்கு கொடுக்கல. பட் நீங்கள் வந்து கண்டிப்பாக அந்த டாக்குமெண்டேஷன் ஹோம் பேஜ் வந்து விசிட் பண்ணுங்கள். விசிட் பண்ணி அதில் இருக்கக்கூடிய அதர் பைத்தான் ஃபங்க்ஷன்ஸ் எல்லாமே, மேக்ஸ் ஃபங்க்ஷன்ஸ் எல்லாமே ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள். ஸோ ஆல்ரெடி நம்ம டிஸ்கஸ் பண்ண அந்த ஃபங்க்ஷனையுமே ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள். நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ண தான் உங்களுக்கு வந்து ப்ரோக்ராமிங் கற்றுக்க முடியும். ஸோ நம்ம நிறையா நம்பர்ஸ் அண்ட் ஃப்ளோட்டிங் பாயிண்ட் இதெல்லாமே பார்த்தாச்சு. ஸோ இனி நம்ம அடுத்த வீடியோஸில் இருந்து நம்பர் ஸ்ட்ரிங்ஸ் பற்றி பார்க்கலாம். ஸோ ஒரு லாங்குவேஜோட ஃபண்டமெண்டல் வந்து நம்பர்ஸ் அண்ட் ஸ்ட்ரிங்ஸ் அப்படின்றது பார்த்தோம். ஸோ நம்ம நம்பர்ஸ் முடிச்சிட்டோம். ஸோ அடுத்த ஆல்பபெட்டான இந்த ஸ்ட்ரிங்ஸ் பற்றி பார்க்க போகிறோம் வர வீடியோவில் இருந்து. ஸோ மறக்காமல் நம்ம சேனலை லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட ஷேர் பண்ணிக்கோங்க, அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ அப்போதான் அடுத்தடுத்து நம்ம பார்க்கக்கூடிய ஸ்ட்ரிங் கான்செப்ட், லிஸ்ட் கான்செப்ட் இதை பற்றின இன்ஃபர்மேஷன் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். அண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.